ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் 10 பிரகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை, ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய அற்புதமான ஒரு மந்திரங்க. நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் அத்தனையும் தீரணும். நம்மளுடைய குடும்பம் நல்ல செல்வ செழிப்போட தலை நிமிர்ந்து 4 பேருக்கு முன்னாடி கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க. அதாவது நான் தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை, எவ்வளவோ நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், அடுத்தவங்களுக்கு நல்லது தான் செய்கிறேன், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, இருந்தும் கூட ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மனசு வருத்தப்படுறவங்க. நான் எந்த நேரமும் இறை வழிபாட்டிலேயே இருக்கிறேன், இருந்தாலும் கூட எனக்கு ஒரு விமோச்சனமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கெட்டது நினைக்கிறவங்க, அநியாயம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் இறைவன் கொடுக்கவே இல்லை. தப்பை செஞ்சுட்டு நல்லா தலை நிமிர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் நியாயமாக நடந்து கூட ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமை எதுக்காக அப்படின்னு சொல்லி ரொம்பவும் மனசு வருத்தப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க. நீங்கள் உங்களுடைய பாவங்கள் தீரணும். தீர்ந்தால் தான் நம்ம நினைக்கிறபடி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம தலைமுறைக்கு நம்ம புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். அதாவது காசு பணம் கூட தேவையில்லைங்க, புண்ணியம் மட்டும் சேர்த்து வச்சா போதும். அதை வச்சு கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக வாழ்வாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிரதோஷ நாள் அன்னைக்கும் அந்த 4:30 நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு கண்டிப்பாக போய் அங்கே அந்த 1.5 மணி நேரம் அங்கேயே உட்காந்துடுங்க. உட்காந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவு வெள்வேலை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்து சிவ மந்திரம் உங்களுக்கு எது தெரியுதோ அதை சொல்லிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருங்க. இதே போல் விடாமல் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் போய்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைத்தே தீரும். அதி அற்புதமான இந்த வழிபாட்டை செஞ்சு தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.